ஒரு படம் ரிலீஸ் ஆகலனாலும் டிஎம்கே, ஆனாலும் டிஎம்கே. நீங்க என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. இத பத்தி தான ஆதவர்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. என்ன கதை? உதயநிதி ஸ்டாலின் அடிச்சிருந்தாரு. அவரு உதயநிதி தான் வந்து இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. எங்க அவரு வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு நடிகர், இப்பதான் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. அவருக்கு தெரியும்ல பின்னாடி எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் 4 பேர் வயித்துல அடிச்சுதான் அவர் பணம் சம்பாதிக்கணும், அரசியல ஜெயிக்கணும்னு நினைப்பாரா? அப்படி இல்ல. அப்ப அவர் பண்ண மாட்டாரு. தெரிஞ்சும் ஆதவர்ஷன் இந்த மாதிரி பேசுறாரு. மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. அவரும் ஒரு ப்ரொடியூசர், இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் தெளிவா இருக்காங்க. அதுதான் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்காங்க. அதான் ஏதாவது ஒரு பழி சொல்லணும்ல யார் மேலேயாவது. அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சமாளிஃபிகேஷனுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இப்போ ஒரு ஃபன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுட சுட நியூஸாக இருக்கு. அதாவது 6 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணா, லீக் பண்ணா அப்படின்றது ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வஜ்னா, விஜய் அந்த மாதிரி யாரா இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் எப்படி அப்பட்டமா மாட்டுவாங்க. இதுல இன்னொரு ஃபன் என்னன்னா, அந்த 6 பேருன்றத சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, ஆனா அது யாருன்னு சொல்ல, யாரு எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து பிடிச்சிருக்காங்க, எப்படி பிடிச்சாங்க, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. வெறும் 6 பேர் அரெஸ்ட். அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆன 300 லிங்க்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 6 பேர் யாரு? சொன்னா விஜய் மாட்டிப்பார்ல. கணக்கு காட்டுறதுக்காக நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம், 6 பேரை புடிச்சிட்டோன்றதுக்காக தான் இது. இதே வந்து டிஎம்கே தரப்புல சொல்லியிருந்தாங்கன்னா உடனே காமிச்சிருப்பாங்க, இவங்க தான் பாருங்க